ஆர்ஓ அவுட்புட் வாட்டர் வரல, பட் வேஸ்ட்டில் நிறைய தண்ணி போகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. ப்ளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரியே மெஷின் ரொம்ப நேரம் ஓடியும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் தான் நிறைய போயிட்டு இருக்கு, பட் ப்ராடக்ட் வாட்டர் சுத்தமாக வரல. காமனாக இதை பார்க்குறப்ப வேஸ்ட்லேயும் தண்ணி நல்லா ப்ரெஷராக போகுது, அதனால மெம்பரன் சோக் ஆயிருக்கலாம்னு தான் தோணும். பட் ப்ரெஷர் கேஜ் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். எஃப்ஆருக்கு முன்னாடி மெம்பரனுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 30 PSI தான் வருது. ஸோ இது வந்து ரொம்ப லோ ப்ரெஷரு, மினிமம் 50 PSIயாவது வரணும், வந்துச்சுன்னா தான் அவுட்புட் வரும். ஸோ இதை பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்துல சோக்குன்னு தெரியுது, அதனால் வந்து கவரை பிரிச்சுட்டு பின்னாடி ஃபில்டரை செக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ கார்பன் அண்ட் செடிமெண்ட் ஃபில்டருக்கு வந்து வாட்டர் கொடுக்குறேன். இன்லெட் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குறையாம வருது. ஸோ ரெண்டு ஃபில்டருமே சோக் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ப்ரெஷர் குறையறதுக்கு சோக் மட்டுமே காரணமாக இருக்காது, சோக் இல்லாமல் கூட இந்த மாதிரி ஆகலாம். பிகாஸ் பம்ப் வந்து ப்ராப்ளமாக இருந்தது, பம்ப் ஹெட் பிரச்சனையாச்சுன்னா ப்ரெஷர் குறையும். ஸோ 1 by 1 செக் பண்ணி தான் ஃபைனல் பண்ண முடியும். இப்போதைக்கு ஃபில்டர் சோக் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பம்புக்கு முன்னாடி இருக்க சொலினாய்டு வால்வை செக் பண்ணோம். இது ஒரு எலக்ட்ரானிக் வால்வு, 24 வோல்ட்ல ஒர்க் ஆகுது. இந்த வால்வு கம்ப்ளைண்டாக இருந்தால் கூட ஃப்ளோ குறையும். இந்த வால்வுக்குள்ளே ஒரு டயஃப்ராம் செட்டப் இருக்கும். அந்த ரப்பரில் வந்து சால்ட்டு இல்லை செடிமெண்ட் ஏதாவது அதிகமாக செட்டில் ஆயிருந்ததுன்னா ஃப்ளோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பம்பில் கனெக்ட் பண்ணியிருந்த வால்வை செப்பரேட்டாக வெளியில் எடுத்தாச்சு, வாட்டர் லைன் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பவர் ஆன் பண்ணியாச்சு. ஃப்ளோ பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. கார்பன் அண்ட் செடிமெண்ட் ஃபில்டருக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ பார்க்குறப்ப அதில் பாதி கூட இதில் வரல எஸ்வியில். பட் இதை நார்மலாக கழட்டி பார்க்குறப்ப ஃப்ளோ வருது, அதனால் எஸ்வி நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தான் நமக்கு தோணும். எஸ்விக்கு முன்னாடி உள்ள ஃப்ளோவை டியூப்பை கழட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளோ இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வர ஃப்ளோவில் ஒரு 50% கூட எஸ்விக்கு அப்புறம் வரல. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதனால தான் வந்து மெம்பரன்லேருந்து அவுட்புட் வரல. பட் இருந்தாலும் எஸ்வி சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னாடி எஸ்வி இல்லாமல் டேரெக்டாக கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலான்னு ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் 90 PSI பக்கம் வருது ப்ரெஷரு. ஸோ இதில் எஸ்வி தான் கம்ப்ளைண்ட்டு, பம்பில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதே போல் ப்ராடக்ட் ஃப்ளோ பாருங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ இந்த சொலினாய்டு வால்வு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நியூ சொலினாய்டு வால்வு வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் பாருங்கள் கிட்டத்தட்ட 90 PSI வருது. ப்ராடக்ட் ஃப்ளோவும் நல்லா வருது, அதே நேரத்தில் டிடிஎஸும் நல்லா குறையுது. காமனாக ஆர்ஓ மெம்பரனுக்குள்ளே தண்ணி கொடுக்குறப்ப எஃப்ஆர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் மினிமம் 50 PSIயாவது பில்டப் ஆகணும், அப்போ தான் வந்து ப்ராடக்ட் வாட்டர் கிடைக்கும். ஸோ இங்கே ப்ராப்ளத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ப்ரெஷர் கேஜ் இல்லாமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக மெம்பரன் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சி மெம்பரன் தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு ஆர்ஓ டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டூல்ஸ் பேக்கில் ப்ரெஷர் கேஜியும் ஒரு டூலாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷர் கேஜ் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்யூஷன் கரெக்டாக கஸ்டமர் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வந்து சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள்.